ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுல. நம்ம காமெடி ஜோடி நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ராமரன் அமுதவாணன். ரொம்ப ஒரு கியூட்டான ஜோடிங்க. எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் போய் கேட்டேன், ரொம்ப சீரியஸான ஒரு கான்செப்ட் பண்ண போறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு என்ன துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன சீரியஸா பண்ண போறாங்க நீங்களே பாருங்களேன். லெட்ஸ் வெல்கம் அனுகை அமுதன் மதுரை ராமர். யாரு? நான் தான் சும்மா. அட வாரா சாயி, வேலை முடிஞ்சாக்கா? எல்லா வேலையும் முடிஞ்சு சும்மா. தக்காளி உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி சுட வச்சிருக்கேன். ஆட்டுக்கால் சூப்பு ரெடியா இருக்கு. மாடெல்லாம் கட்டிட்டேன் சும்மா. மாட்டுக்கு புண்ணாக்கு தவிரலாம் போட்டு வச்சிருக்கேன். மணி நேரம் 6 மணி ஆயிடுச்சு. அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சும்மா. வீட்டுக்கு கிளம்புதான் இருக்கட்டும். இது மாசம் சம்பளம் வாங்கினியா? இன்னும் வாங்கல சும்மா. அதான் 2 மாசத்து பாக்கி பேலன்ஸ். உனக்கு ரொம்ப நாளா பாக்கி இருக்குமா? தீர்த்துடலாம். என்ன சும்மா உங்க பேச்சு ஒரு சூட்சமா தெரியுது. சூட்சமோட ஒரு மண்ணா கிடையாது. ஆனா இருக்குன்னு வரேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது தாப்பா போவீங்க. தப்பு. வேட்டி எதுக்கு மச்சு கட்டுறீங்க? சும்மா கண்ணு ஒரே கெட்ட தாயா இருந்தாலும் கட்டின பஞ்சாயா ஒண்ணுவாமா. இப்ப எதுக்கு யசமா வேணாம் வேணாம் விட்டுருங்க. விட்டுருவா? முடியாது யசமா, வேணாம், நடக்காது. கம்மா அப்ப ஒரு முடிவு போட்டுமா? அப்ப ஏன் பேச்சு நானே கேட்க மாட்டேன். இங்க பாரு ராசாயி, முடியும் நினைச்சனாலதான் ஆம்சாக நிலால கால வச்சாரு. முடியாது நினைச்சதாலதான் இன்னும் நிலா சோறு காட்டி நம்ம சோறு விட்டுட்டு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? வேணாம் வேணா நெஞ்சில கூட சுருண்டு செத்து போய்வாமா. கைய தவறி விட்டாய் கண்ணம் மாமாறு துடிக்குதடி. காற்றில் கலந்து விட்டாய் கண்ணம் கண்கள் கலங்குதடி. பறந்ததே மறந்ததே எனது உயிரே. படித்ததே முடித்ததே உனது கதையே. யாருமா அது? நான் தான் சார். என்ன தெரியலையா சார்? ஆனா உன்னை எப்பவா தெரிஞ்சிருக்கு? மூஞ்சி ஃபுல்லா முடி வச்சிட்டு இருக்க. விளக்கு. நான் தான் சார் வீராயி வந்திருக்கேன். ரொம்ப வீராயி. வா வீராயி, என்னத பக்கம் சார்? என் தங்கச்சி 2 வருஷமா அவங்க வீட்டுல தான் சார் வீட்டு வேலை பாக்க. அவளை ஒரே ஒரு வாட்டி கண்ணால பாத்துட்டு போலான்றக்காக வந்திருக்கேன் சார். இங்க பாருமா வீராயி, இனிமேட்டு உன் தங்கச்சிக்கு இங்க வேலையே கிடையாது. சார் என்ன சார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? பயப்படாத கண்ணு, உனக்குதான் வேலை. ஏன்னா உன் தங்கச்சி சப்பு பிகர்மா, நீதான் டாப்பு. சின்ன வயசுல இருந்து குடும்ப பாரம்லாம் என் தோல்ல போட்டு சம்பந்தம் சார். சார் சின்ன வயசுல என் தங்கச்சி சுடிதார் கேப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு சுடிதாருக்கு மேய்ச்சா வளையல் வேணும்னு கேப்பா, நான் வாங்கி கொடுப்பேன். வளையலுக்கு மேய்ச்சா செருப்பு கேப்பா, நான் வாங்கி கொடுப்பேன். ஆனா இப்போ என் தங்கச்சிக்காக என் உயிரை வேணா கூட கொடுப்பேன். ஆனா என்னோட கற்பை கொடுக்க மாட்டேன் சார். வரட்டுமா சார்? ஆகல இல்ல சார், நான் வர்றேன் சார். சார விட மாட்டேன் சார். விட மாட்டேன். ஓடு ஓடு எவ்வளவு செட்டு போட்டுக்கிட்டு 5க்கு போட்டுதான் திரும்பி வந்துதாங்கிற. டாய் குடிய கெடுத்தவனே, குடிய கெடுத்தவனே, குடிய கெடுத்தவனே, டாய் குடிய கெடுத்தவனே, தாய்மார்களின் தாலியை அறுத்தவனே. பார்த்த வீட்டுல தான்ப்பா சும்மா கும்முனுக்கா. நானும்
செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி. ஒரே ஆளு நம்ம தோட்டத்துல வேற செய்யற நம்ம பாப்பாய் தான். அவளையா விட்டு வைக்கணும், ஒரு கை பாத்துடலாம். என்னம்மா பாப்பாயே? என்ன சார் என்ன சார் தோட்டத்துல கொண்டிருக்கீங்க? சும்மா அப்படியே தோட்டத்துல பாத்துட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு போறதா? இல்ல சார், தோட்டத்துல செடியெல்லாம் காய்ச்சி போயிருக்கு, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். தண்ணி காட்டு, இன்னும் கொஞ்சம் நான் உனக்கு தண்ணி காட்டுறேன். என்ன மாதிரியா பேசுறீங்க? ஒரு மாநில கிடையாது. தோட்டத்துக்கு பூ அங்கிருந்து விட தலையில இருந்தா சூப்பரா இருக்குமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல, தப்பு பண்ணாதீங்க. பண்ணல இன்னும் இல்ல சார், ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. பிளான் இல்லமா? இது பாருங்க, என்ன விட்டுருங்க. இங்க பாரு, நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். நம்ம வீட்லயே வேலை செஞ்சுட்டு என்ன சார் போங்க சார், சொல்றது கேளுங்க. வயசான காலத்துல எல்லாம் தேவையில்லை, போங்க. நானும் சொல்றேன், வயசான காலம் ரொம்ப ஓட விடாம நீயே அமைதியா இருந்துட்டுனா எனக்கும் ஓட்டம் விஷயம். வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. இல்ல இல்லதாயே சொல்றது கேளுங்க. பாப்பா நீ தான் போங்க சார். பார்த்த சும்மா பல தக்காளி குழம்பு இருக்கிறேன். ஐயோ விடுங்க விடுங்க, வேண்டாம் சார். பாப்பா வேட்டியை கைப்பிடிக்க வேண்டாம் சார். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என் குழம்பு சிரிப்பா இருக்கு. என்ன ப்ளூடூத் மாட்டீங்க? ஆஃப் பண்ணுங்க, கேமரா போங்க, ஆஃப் பண்ணுங்க. ஐயோ ஐயோ வேண்டாம் சார். ஐயோ நம்ம ராமரன் அமுதவாணன் எப்படி கலக்குனாங்க? நீங்க மட்டும் இங்க இல்லன்னா அவங்கள உதச்சே இருப்பேன். பாத்துக்கலாம் ஜி, ரெண்டு பேரும் சேர்ந்து. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஓகே ஓகே. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சீரியஸான விஷயங்களை நம்ம வந்து காமெடியா எடுத்துக்கிறோம் இல்லையா? நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல நிறைய காமெடி விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து கேமராக்கு பின்னாடி ஏதாவது சீரியஸா மாறி இருக்கா? நீங்க யாராவது கலாய்க்கு போய் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட அது வந்து யாராவது தப்பா எடுத்து? நீங்க முக்கியமான ரகசியத்தை கேக்குறீங்க. ரகசியம் தான் ஜி எங்களுக்கு தேவை. சில டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, இப்ப நீங்க நடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஏதாவது கால் சீட்டு சொதப்பிருப்பீங்க அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்க, உங்களை அடிக்கணும், என் மாதிரி ஆளை கொண்டாந்து விட்டுருவாங்க. நைஸா காதுல சொல்லிடுவாங்க, ஆனா கவனிச்சிருங்கன்னு. அடிக்கிற சீன்ல முதல்ல லேசா ஒரு தட்டு தட்டுவான், ஆனா சரியில்லண்ணே மானிட்டர்ல அடி அடின்னு அடிச்சு, நான் அந்த மாதிரி ஒரு அம்மா அடிச்சு பல்லே விழுந்து போச்சு. அப்பதான் தெரிஞ்சது நம்ம பழி வாங்க வைக்கிறானுங்க அப்படின்ட்டு அதுலயும் கொஞ்சம் உஷாராயிட்டேன். எந்த டைரக்டர் சொன்னாலும் காதுல வாங்கிக்க வேண்டியன்னு செய்ய மாட்டேன். ஆமா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எவ்வளவோ நடந்துச்சு. அடிச்சு அந்த அம்மாக்கு பல்லு விழுந்தோன்னா அது என்ன போட்டு அடி கொண்டு எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆமா லேசா அடிச்சேன், அந்த அம்மாவுக்கு பூச்சி போடல நல்ல போல ரத்தம் கொட்டுது பல்லு கொட்டுது. ஆமா தெரியலமா, நான் அடிச்சதுக்கும் அந்த அம்மா திருமணத்துக்கும் விழுந்து போச்சு உண்மையில அடி. ஆனா உண்மையில டைரக்டர் தான் பழி வாங்கினாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு.